எப்போவுமே நம்ம பல பேர்கிட்ட நம்ம தனிப்பட்ட முறையில், அதாவது அலுவலக உறவு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அல்லது குடும்பத்தினர், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி பேசும்போது சிரிக்கணும்னு நினச்சிக்கிட்டே போய் பேசணும். சிரிப்பதற்காகத்தான் நீங்கள் அவங்ககிட்ட போய் பேச போகிறீங்க, பேசுவதற்காக இல்லை. சிரிப்பதற்காகத்தான் நீங்கள் பேச போகிறீங்களே தவிர பேசுவதற்காக போய் யாருக்கிட்டையுமே பேசாதீங்க. அதாவது தனிப்பட்ட உறவு, நான் அலுவலக உறவு சொல்லலை, தொழில் சார்ந்த உறவு சொல்லலை. அலுவலக உறவு, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்புறம் அந்த மாதிரி சித்தப்பா, மாதிரி தோழிகள், நண்பர்கள், இந்த மாதிரியான உறவுலாம் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட பேச போகிறீங்கன்னா பேசுவதற்காக போல, சிரிக்கிறதுக்காக தான் நீங்கள் அவங்ககிட்ட போய் பேச போகிறீங்க. பேசுகிறதோட நோக்கமே சிரிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போய் பேசுகிறோம். இதுதான் உண்மையான நோக்கங்க. இது ஏதோ வித்தியாசமாக நினைக்க, அதாவது சிரிப்பதற்காக தான் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசணும். அதான் நோக்கமாக, சிரிக்கணுங்கிறதுக்காக நாம் அவங்ககிட்ட போய் பேசணும். அந்த நோக்கத்தோடு தான் யார்கிட்ட வேணாலும் பேசணும். அப்போ தான் சிரிக்க முடியும். சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு பேசினா தான் உங்களால் சிரிக்க முடியும். ஏன் நிறைய பேருக்கு சிரிப்பே வரமாட்டேங்குதுன்னா, பேசணுங்கிற நோக்கத்தோடு தான் பேசுகிறாங்களே தவிர பேசணுங்கிற நோக்கம் கூட இல்லை. தனிமையை விரும்புகிறாங்க. ஏன்டா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தேவையில்லாமல் தனிமையில் இருக்கலாம், அவர் நம்மளை பார்த்துருவாரோ, தெரிஞ்சவர் யாராவது வந்தால் நம்ம ஒளிஞ்சு நம்மளை பார்த்துருவாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. பேசணுங்கிற நோக்கமே இல்லை. சிலருக்கு பேசணுங்கிற நோக்கம் இருக்குது, ஆனால் சிரிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் வெறுமனே பேசிட்டு மட்டும் வந்துடுவாங்க. அப்படி அல்லாமல் நீங்கள் சிரிக்க விரும்புகிறீங்கன்னா சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசணும். உங்கள் நண்பர்கள்ட்ட, தோழிகள்கிட்ட, அண்ணங்கிட்ட, அப்பாக்கிட்ட, தம்பிக்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, அம்மாக்கிட்ட சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்ககிட்ட பேசணும். நீங்கள் யாருக்கிட்ட போய் பேச போகிறீங்களோ அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பேசணும். நம்மளும் சிரிக்கணும், அவங்களையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஒருத்தர்கிட்ட பேசணும். பேசுவதோட நோக்கமே அதுதான். பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நீங்கள் பிறரிடம் பேச வேண்டும். நாமளும் சிரிக்கணும், அதன் மூலம் நாமளும் சிரிக்கணும். பிறரை சிரிக்க வைத்து நாம் சிரிக்க வேண்டும். பிறர் சிரிக்கவில்லை என்றால் நாம் சிரிக்கக்கூடாது. பிறர் சிரிக்கிறாரா என்று பார்த்துவிட்டு சிரிக்கிறார் என்றால் சிரியுங்கள், சிரிக்கவில்லை என்றால் சிரிக்காதீர்கள். அப்போ பிறர் சிரித்தாதான் நீங்கள் சிரிக்கணும். இதுதான் அதோட விதிமுறை. பாருங்கள், எவ்வளோ அற்புதமான உயர்ந்த நோக்கம் பாருங்கள். பிறர் சிரித்தாதான் நீங்கள் சிரிக்கணும். அப்போ ஒருத்தர்கிட்ட போய் பேச போகிறீங்கனாலே பிறரை சிரிக்க வைக்கணுங்கிறக்காக தான் நீங்கள் போய் அவங்ககிட்ட பேச போகிறீங்க. அவங்க சிரிக்கலை, அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக ஏதோ பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அவங்க சிரிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பேசுகிறது சரி. உங்களுடைய நோக்கம் அங்கே நீங்கள் நல்லவர் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு நம்பிக்கையானவர், அவர் சந்தோஷப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் அன்பில் பொய்யே இல்லை. வெறுமனே பேசுகிறாங்க இருக்கு பாரு, வெறுமனே பேசிட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்கள கூட நம்பலாமா வேண்டாமான்னு நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் நம்மளை சிரிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, நாம் அவங்கள சிரிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு போய் பேசுகிறோம் பாருங்கள். சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம், அவங்கள சிரிக்க வைப்பதன் மூலமாக மட்டும்தான் நாம் சிரிக்க முடியும். அவங்க சிரிக்கிறாங்களான்னு பார்த்து தான் நாம் சிரிக்கணும். அப்போது நாம் சிரிக்கணும்னா பிறரை சிரிக்க வைக்கணும். நாம் சிரிக்கணும்னா பிறரை சிரிக்க வைக்கணும். அவங்க சிரித்தாதான், நாம் ஒரு ஜோக் சொல்கிறோம், அவங்க சிரித்தா அதை பார்த்து நாம் சிரிக்கணும். அவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் சிரிச்சிட்டு கூட அவங்க முகத்தை பார்த்து குறிப்பிருந்து பேச வேண்டும். பேசுகிறதோட நோக்கமே என்னது, ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறீங்கன்னா பிறரை சிரிக்க வைக்கணும். அப்போ நிறைய பேர்கிட்ட போய் நீங்கள் பேசுனா நிறைய பேரை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் அப்படியே சிரிக்க வைக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கோபம், எல்லா வித உணர்ச்சியுமே நல்லா வரும். ஏன் அழுக நிறைய பேத்துக்கு வராது, அழுக வராது, சிரிப்பு வராது, கோபம் வராது. ஏன்னா உணர்ச்சிகளே வராது. வெறுமனே பேசிட்டு இயந்திரங்களை போல் பேசிட்டு போவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கம் இல்லை. மனிதர்கள்னால் பிறரை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை அதை பார்த்து நாம் சிரிக்கணும். அவங்க சிரிக்கிறத பார்த்து நாம் சிரிக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் பிறரிடம் பேசணும். பிறரிடம் பேசுவதோட நோக்கம் இன்றைக்கி பலருக்கு பேசுகிறதா தான் இருக்குது. ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வருவோமே அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர, அப்படி பேசும்போது அவங்க சிரிக்கிறாங்களா, அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு ஏதாவது அவங்க பிளான் என்னவாக இருக்குது, அவங்க திட்டம் என்னவாக இருக்குது, அவங்க வீட்டு பிரச்சனை என்னவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். பிறரை சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது. பிறர் அழுகுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பேசுகிறாங்க. பிறர் துன்பத்தில் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக மற்றவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துடுவாங்க. அதனால் பிறரிடம் பேசுவதோட நோக்கம் என்னென்னா பிறரை சிரிக்க வைக்கணும். அதுதான் பிறரிடம் பேசுவதின் நோக்கம். பிறர் சிரிப்பதை பார்த்து நாமளும் சிரிக்கணும். அந்த மாதிரி முக குறிப்பறிந்து நம்ம ஒரு சிரிக்க வைப்பதற்கான சந்தர்ப்பங்களை தேட வேண்டும். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு விஷயத்தில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதை வச்சு ஒரு காமெடி பண்ணலாம், ஒரு காமெடியாக ஒரு வார்த்தை பேசி சிரிக்க வச்சுட்டு போகணும், அவ்வளோதான். இதுதான் பேசுவதின் நோக்கம். அப்போ நம்ம சிரிக்கணும்னா சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு பிறரிடம் பேச வேண்டும். இதுதான் பேசுவதின் நோக்கம்.
அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் இன்னொரு பிரச்சனை வரும். சரி ஓகே, அப்போ இனிமேல் அப்படி பண்ணிடலாமன்னா கோபம் வேறு வரும். நீங்கள் சிரிக்க வைக்கணும்னு பேசும்போது நிறைய கோபம் வேறு வரும். அழக்கூட செய்வீங்க. எல்லா வித உணர்ச்சியுமே வரும். இன்றைக்கி நிறைய பேர் அழுறது கிடையாது, நிறைய பேர் சிரிக்கிறது கிடையாது. சிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு கோபம் வராது. நிறைய பேருக்கு கோபமும் பட மாட்டாங்க, கோபத்தை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா சிரிக்கணுங்கிற நோக்கம் இல்லை. சிரிக்கணுங்கிற நோக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோபமும் அதிகமாக வரும். நல்லா நல்லா சிரிக்கிறவங்கள போய் பாருங்கள், நல்லா கோபப்படுவாங்க. கோபம் இருக்கிறவங்க தான் நல்லா சிரிக்கவும் வைப்பாங்க, சிரிக்கவும் செய்வாங்க. கோபம் யார் பட மாட்டேங்கிறாங்களோ அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்க சிரிக்கவும் மாட்டாங்க. அதனால் நல்லா சிரிக்க வைக்கணும், பிறரை நல்லா சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கோபம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே எனக்கு சிரிப்பே வேண்டாம்ப்பா சாமி, நான் எனக்கு வெறுமனே பேசினா மட்டும் போதும், பிரச்சனை இல்லாமல் பேசினா போதும், ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பிரச்சனை இல்லாமல் பேசிட்டு வாழ்க்கையை கடந்து போனால் போதும், எனக்கு அந்த சிரிப்பே வேண்டாம், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னா, நிறைய கோபம் வரும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா எனக்கு அந்த சிரிப்பே தேவையில்லை அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்க. வெறுமனே பேசினா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால் நல்லா சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கோபமும் அதிகமாக வரும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த கோபத்தை சரி நல்லா கோபப்படுங்க. அதே நேரத்தில் அந்த கோபத்தை பாதுகாப்பானதாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சிரிக்கலாம், பிறரையும் சிரிக்க வைக்கலாம். நல்ல கோபம் வரும், அப்புறம் அழுக கூட வரும். உணர்ச்சிகளை அடக்கவே முடியாது. எல்லா வித உணர்ச்சிகளும் வெளியில் வரும். அழுகை அடக்க முடியாது, சிரிப்பு அடக்க முடியாது, கோபத்தை அடக்க முடியாது. நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த வித உணர்ச்சிகளையும் நீங்கள் அடக்கி வைக்க மாட்டீங்க. உணர்ச்சிகள்னாலே அதை வெளிப்படுத்தணும். அதே நேரத்தில் உணர்ச்சிகளை பாதுகாப்பாக வெளிப்படுத்த கற்றுக்கோங்க. பாதுகாப்பாக வெளிப்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா உணர்ச்சிகளையும் நம்ம தாராளமாக வெளிப்படுத்தலாம். கோபமாக அதனால் யாருடைய மனதும் புண்படாமல் யார்கிட்ட கோபப்படணும், யார்கிட்ட கோபப்பட்டால் ஏற்றுப்பாங்க அப்படின்னு அதில் கெட்ட வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பிறர் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான கோபத்தை மாற்றி, கோபத்தை அந்த மாதிரி பிறர் ஏற்றுக்கொள்கிற வகையில் மாற்றிவிட்டு அந்த கோபத்தை பிறரிடம் வெளிப்படுத்த கற்றுக்கணும். யார்கிட்ட வெளிப்படுத்தணும், யார்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாது. அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக சிரிக்கலாம். ஏன்னா பிறரை சிரிக்கவும் வைக்கலாம். சிரிச்சிங்கன்னா நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கோபம் வரும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த கோபத்தை பாதுகாப்பான வழியில் வெளிப்படுத்த நீங்கள் பழகிக்கணும். அப்போ தான் தொடர்ந்து சிரிக்க முடியும். இப்போ என்னடா நமக்கு இந்த மாதிரி கோபம் வருது, ஐயோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்னு பயந்து போய் கோபத்தை அடக்குன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சிரிப்பும் அடங்கிடும், பேசுகிறதே குறைஞ்சிரும். அதனால் பிறரை சிரிக்க வைக்கணும், அதை பார்த்து நாம் சிரிக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் பிறரிடம் பேச வேண்டும் என்கிற நோக்கமே எதை சார்ந்தது, எதை அடிப்படையாக கொண்டதுன்னா சிரிக்கணுங்கிறக்காக தான் நீங்கள் பிறரிடம் பேசணுமே. சிரிக்கணும், அழணும், கோபப்படணும், அதுக்காக தான் நீங்கள் பிறரிடம் பேசுகிறீங்க. அழணும், பிறரை அழ வைக்கணும், பிறர் அழுறதை பார்த்து நாமளும் அழணும். நம்ம கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க அழுவாங்க, அதை பார்த்து நம்ம அழணும். நம்ம ஒரு சந்தோஷத்தை சொல்லுவாங்க, அதை பார்த்து அவங்க சிரிப்பாங்க, அதை பார்த்து நாமளும் சிரிப்போம். இப்படி பிறர் நம்முடைய உணர்ச்சிகளை, அதாவது சிரிக்கணும், அழணும், கோபப்படணும், அவங்க மற்றவங்க கோபப்படும் போது அதை வாங்கிக்கணும், திட்டு வாங்கிக்கணும், இந்த மாதிரி இந்த நோக்கத்தோடைய நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தணும். நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு உறவுமுறை தேவை, பாதுகாப்பான உறவுமுறை தேவை. அதனால தான் நம்ம மற்றவங்களை தேடி ஓடுறோம். மனுஷங்க சார்ந்திருக்காங்கன்னா நமது உணர்ச்சிகள் இருக்குல்ல, கோபம், தாபம், ஏக்கம், பயம், திட்டுறது, சிரிக்கணும், அழுக, கவலை எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான உறவுமுறை தேவை. நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு உறவுமுறை அது தேவை. அதுதான் மனிதர்கள் பிறரை சார்ந்திருப்பதற்கான நோக்கம். அதனால் எப்போவுமே நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஜோக் அடிங்க, பிறரை சிரிக்க வைக்கணும், அதை பார்த்து நீங்கள் சிரிங்க. இது ஒரு நோக்கமாகவே பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இது இயல்பானதுங்கிறதுனால இதுக்கு பழகிட்டிங்கன்னா நீங்கள் மறந்தாலும் அது உங்களை விடாது. அதனால் இப்போ கற்பனை திறன் வளரும். மற்றவங்க உங்களை பார்த்தா ஒரு சந்தோஷப்படுவாங்க. வந்தால் ஏதோ 2 வார்த்தை சிரித்தோம், போனோம், மற்றவங்கள சந்தோஷப்படுத்திட்டோம். இப்போ ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம், வெறுமனே பேசிட்டு கடந்து போனால் நமக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். என்னடா இது நம்மளை பார்த்து பேசுகிறதுனால அவருக்கு என்ன நன்மை வந்தது. அதே இது நீங்கள் ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த வாய்ப்பில் ஒரு ஜோக் அடிக்கிறீங்க, அவரும் சிரிக்கிறார், நீங்களும் சிரிக்கிறீங்க. சரிங்க போயிட்டு வரலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ நம்மளை பார்த்ததுனால அவரும் சிரிக்கிறாரு, நாமளும் சிரித்தோம். அப்போ நம்மளால் அவருக்கு அதுதான் நன்மை. உறவு முறையால் அவருக்கு என்ன நன்மை கிடச்சிது, உங்களுக்கும் அவருக்குமான அந்த சந்திப்பின் மூலமாக, அந்த உறவு முறை மூலமாக அவருக்கு என்ன கிடச்சிது, ஒரு 2 நிமிஷம் சிரித்தார், நீங்களும் சிரிச்சிங்க.
இதுதான். அதனால் சிரிப்பை தேடி தான் மனிதர்களை போய் பார்க்கணும், பேசணும்.